சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். என்ன செல்லம், ஹாப்பியா இரு. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் அடிக்கடி கிடைக்காது தெரியுமா? ஐயோ விடுங்க, என்ன அவசரம் இப்போ உங்களுக்கு? இப்படியேவா போயிட்டு இருக்க போறோம்? கொஞ்ச நேரத்துல எஸ்டேட்டுக்கு போக போறோம். சத்யா, பாலையும் பொண்ணையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கெட்டு போயிடும். அப்படி விட முடியுமா? சீ, ரொம்ப மோசங்க நீங்க. ஓஹோ, சும்மா நடிக்காதம்மா. ஒரு தடவை பொண்ணுங்க மொபைல் கேலரி செக் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் யாரு ரொம்ப மோசம்னு தெரியும். உங்கள மாதிரி மோசமால நான் நடந்துக்க மாட்டேன். எஸ், இந்த மோசமானவன் என்னெல்லாம் பண்ணுவான் தெரியும்ல. பயந்துட்டியா? சத்யா, உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம ஆசை நிறைவேறாம போயிடுச்சுன்னு வச்சுக்க, நம்ம ஆத்மா பேய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி ஆயிடுச்சுன்னா கல்யாணமும் பண்ணிக்க தேவையில்லை, குழந்தை குட்டியும் பெத்துக்க தேவையில்லை, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? கார் ஏற தள்ள மாதிரி இருந்துச்சுல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஓ, டயர் வேற பஞ்சர் ஆயிடுச்சு.
இந்த ரோட்ல எந்த வண்டியும் வர மாதிரி தெரியலையே. இப்ப என்ன பண்றது? மணி வேற 12 ஆயிடுச்சு. என்னங்க? என்ன சத்யா, நான் கொஞ்சம் இங்கதான் யாருமே இல்லல்ல, நீ எங்க வேணும்னாலும் போ. ச்சே, எவ்வளவு ரொம்பதான். நேரம் ஆகுன்னு தெரியலையே. வாட்ச் நின்னு போச்சு. காட்டில் தொடர்ந்து நடந்த வரும் மர்ம கொலைகள். நேற்று இரவு நடந்த இந்த கொலையும் இதற்கு முன்பு நடந்த புதுமண தம்பதிகள் கொலையை போன்றே நடந்துள்ளது.
இந்த கொலையை யார் பண்ணிருக்காங்க, எதுக்காக பண்ணிருக்காங்கன்னு எதுவுமே தெரியல. சமீபத்துல இது ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இப்படி தொடர்ந்து நடந்து வர கொலைகளுக்கு அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. இப்படி தொடர்ந்து நடந்து வரும் கொலைகள் தடுக்கப்படுமா? காவல்துறை இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அடடடடா, என்ன அது கொடுமையா இருக்கு. யாரையா இவங்க? அதான் சார், எம்எல்ஏவோட சொந்தக்காரங்க சார். கல்யாணம் புதுசு சார். பாவம் சார், அநியாயமா செத்து போயிட்டாங்க. ஹலோ, நான் தான் ஹோம் மினிஸ்டர் மார்த்தாண்ட பேசுறேன். சொல்லுங்க சார். என்னையா அது? உன் ஸ்டேஷன் இருக்க ஏரியால இத்தனை கொலை நடக்குது. என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். நீ ஒரு ஆணியம் புடுங்குற மாதிரி தெரியல. இங்க பார், கொலை பண்ணது யார் என்ன நீ கண்டுபிடிக்கலனா எங்க கவர்மெண்ட்டுக்கே சிக்கலாயிடும். இங்க பார், மீடியா இத பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்க. சார், எல்லா தரப்பு ரிப்போர்ட்ஸையும் நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் சார். மீடியாவுக்கெல்லாம் நாங்க எந்த விதமான தகவலையும் கொடுக்கல சார். சரி சரி, அதை விடு. முதல்ல அந்த ஏரியாவை டேஞ்சர் ஜோன் டிக்ளேர் பண்ணி சீல் பண்ணுங்க. அந்த காட்டு பகுதியில இனிமே யாரும் சாகக்கூடாது. ஓகே சார். அப்பாடா, ஒரு வழியா இந்த இடத்த டேஞ்சர் ஜோன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இனிமே நமக்கு நிம்மதிதான். ராம்புரம் இந்த மாதிரி அசிரீரிகளையும் ஆத்மாக்களையும் இல்ல அதுங்க நடத்தும் பலவிதமான லீலைகளை தடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. அதுகளோட குரூரத்தால இந்த உலகமே மயானமா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாக்கிரதை. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிரேதாத்மா, பிசாசு. போலீஸ்காரங்க சொல்ற மாதிரி நக்சலைட்டோ இல்ல சைக்கோ கொலைக்காரங்களா கூட இருக்கலாம். இப்போ நடந்த கொலைகளை பார்க்கும்போது கார்ல வந்தவங்களை இந்த மாதிரி கொலை பண்றது பிடிக்காத எதிரிகளை அழிக்கிறதுக்கு ஆரம்பம். யோசிங்க மக்களே, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? சைக்கோ பாவிகளா, பேய்களா, நக்சலைட்டுகளா இல்ல காட்டு கொள்ளையர்களா? இதுல இருக்கிற உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க உங்க எல்லாரையும் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திக்கிறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். குறிப்பிட்ட அந்த காட்டுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு போலீசார் சொல்லிருக்காங்க. அந்த பகுதியை அவங்க டேஞ்சர் ஜோன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மாரியாத்தா, ஒரு ஆங்கரா இந்த எபிசோட கலக்கிட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். கிளம்புறேன் மேடம். ராகேஷ், ஒரு நிமிஷம். என்ன மேடம்? இன்னைக்கு கிரைம் ரிப்போர்ட் பார்த்தேன். நீங்க தானே ஆங்கரிங் பண்ணது? ஆமா மேடம், நான் தான். என்ன விஷயம்? ராகேஷ், நீங்க சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். அத விட்டுட்டு ஆங்கரிங் எதுக்காக பண்ணீங்க? ஐயோ மேடம், இத பாருங்க. தினம் சவுண்டுகளை கேட்டு கேட்டு கண்ணு எப்படி ட்விஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. அதுக்கு தான் ஒரு சின்ன சேஞ்சா இருக்கட்டும்னு அவங்க கிட்ட கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரே ஒரு எபிசோடு மட்டும் ஆங்கரிங் பண்ண மேடம். நம்ம சேனல்ல இது மூலமா என் ஃபேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் மேடம். என்ன மேடம்? அந்த நியூஸை விட நீ தான் பயங்கரமா இருந்த. போய் வேலைய பாரு. போங்க மேடம், போங்க. என்னோட வளர்ச்சியை பார்த்து உங்க எல்லாருக்கும் போறாம கீழே இருக்கிறவன மேல வரவிட மாட்டீங்களே. என்ன ஆனாலும் என்னோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது மேடம். என்னடாங்க சத்தம்? டேலண்ட் சார், டேலண்ட். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் லைலா. கம், டேக் யூர் சீட். தேங்க் யூ. ஏர்லி மார்னிங். வாட் அ சர்ப்ரைஸ். அதுவும் நேரா என் கேபினுக்கு வந்திருக்கீங்க. இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? என்ன விஷயம்? சார், இன்னைக்கு காலையில நம்ம சேனல்ல டெலிகாஸ்ட் ஆன கிரைம் ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். இட்ஸ் வெரி ஹாரிபிள் சார். என்ன பண்றதுமா, ஆதாரபூர்வமா இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. பட் இட்ஸ் a very dangerous place. கவர்மெண்ட் கூட அத ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மீறி போனா டேஞ்சர் தான். வாட் நான்சென்ஸ் சார். நாம இருக்கிறது 21st செஞ்சுரியில. இந்த காலத்துல போய் பேய், பிசாசு, பூதம் நம்பிட்டு இருந்தா எப்படி சார்? அந்த ஊர்ல என்னமோ நடக்குது. we have to trace it out. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் கிட்ட எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி கொடுங்க. நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்றேன். அங்க போன சத்யாக்கு என்ன நடந்ததுன்னு நான் ப்ரூவ் பண்றேன். இது மூலமா நம்ம சேனலுக்கும் நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும்ல. லைலா, உன் லைஃப்ல நீ ரிஸ்க் எடுத்து நம்ம சேனலுக்காக இதை பண்ணலாம். பட் இட்ஸ் a terrible place. சார், என்னோட கேரக்டர் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். I'll be fine and okay. Please, only one permission, please, sir. ஓகே, நான் ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசி பெர்மிஷனுக்கு ட்ரை பண்றேன். No trying, please. ஏதாவது பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க, please, sir. எனக்காக. Okay, I'll do it. Thank you so much. Okay, have a good day. Okay, sir. Bye. Bye. What do you think, Priya? இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு.
பட் எல்லாரும் டேஞ்சரஸ்னு சொல்றாங்களே. உனக்கு தான் தெரியுமே பிரியா, நம்ம ஊர் ஜனங்க கல்ல கூட எடுத்து வச்சு சாமியா கும்பிடுவாங்கன்னு. சம்டைம்ஸ் அவங்களோட நிழலை பார்த்து பேயின்னு கூட பயப்படுவாங்க. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எப்படி இருந்தாலும் ரிஸ்க் தான். பட் நான் இதுக்கு ரெடி. சூப்பர்மேன். சரி, நம்ம லவ் பேர்ட்ஸ் தருண் சோனாவும் எங்க காணோம்? அவங்க இப்ப எந்த பார்க்ல உட்கார்ந்து கேக்கே கேட்பரி சாக்லேட் சாப்பிடுறாங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன கேட்பரி சாக்லேட்னு எங்களுக்கும் தெரியும். இதோ வந்துட்டாரு நம்ம லவர் பாய். வாங்க சார். guys. எங்க உன்னோட ஸ்வீட் ஹார்ட்? இந்த நேரத்துல ஏன் அவளையும் ஞாபகப்படுத்துற? எத்தனை வாட்டி சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. அவளுக்கு எப்படியாவது அவுட்டிங் போகணும். அதுக்கு நான் ஃப்ரீயா இருக்கணும்ல. நாங்க 3 பேரும் எங்க சேனல் விஷயமா ராம்நகருக்கு போறோம். நீயும் வரியா? நீங்க 2 பேர் ரெடினா நாங்களும் வரோம். பட் ஐ வாண்ட் ஒன் பிரைவசி. அந்த பிரைவசி உங்களுக்கு ஓகேனா நானும் ரெடி. ரொமான்டிக் மூட் தான். வா போலாம். ஆபீஸ் போனாலும் நீதான் ஹீரோ, அமெரிக்கா போனாலும் நீதான் ஹீரோ. வா வா, பிரைவசி வேணும்னு இப்பவே ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா? பிரைவசின்றது வா வா, முக்கியமான ஒரு விஷயம்ப்பா. மச்சான் உனக்கு. பை பை பை. பாத்து ரொமான்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுடா. எப்படி? உன்னை கலாய்ச்சிட்டே. பை பை பை. see you. ஏய், அங்க பாரு, உன்னோட ரோமியோ வராரு. ஹாய், என் பேரு சத்யா, அப்பா பேரு கிருஷ்ணமூர்த்தி, அம்மா பேரு நாகலட்சுமி. ஹைட் 5.9, கலர் கொஞ்சம் சுமார் தான். பேசிக்கலா நான் ரொம்ப நல்லவன். ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாரு, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். You idiot. ஹே லைலா, கொஞ்சம் நில்லுமா. லைலான்னு அழகான பேரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் லவபலா ரொமான்டிக்கா பேசலாம்ல. நீ நம்ம சேனலோட குயினா நயன்தாரா மாதிரி இருந்துகிட்டு திடீர்னு ஆக்ஷன் குயின் விஜயசாந்தி மாதிரி மாறலாமா? இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் உன்கிட்ட என்ன கேட்க போறேன்? அம்மா பாசத்தோட குடுக்குற முத்தம் மாதிரி உன்கிட்ட இருந்து முத்தம் கேட்டது தப்பா? லைலா லைலா நில்லு. நான் சொல்றதுக்குள்ள அவசரப்பட்டு என்ன அடிக்கிறியே. ஏய், ஒன்னு பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் ட்ரிப்புக்கு போறோம்ல, அவனையும் கூப்பிடு. ட்ரிப் ஜாலியா இருக்கும். I love you. நமக்கு டைம் பாஸுக்கு ஆள் வேணும், லக்கேஜ் தூக்கவும் ஆள் வேணும்ல. I love you. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்ல. வாட் யூ சே? குட் ஐடியா. Thank you. Love you. என்ன உண்மையாவே நீ ரொம்ப லவ் பண்றல? எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? ஓகே, உன்னோட லவ் நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? ஒரு குழந்தையை கொடுத்து. லைலா அடிக்காத. லைலா விடுங்கல. லைலா, this is the permission letter from Home Minister. Thank you so much, sir. But you have to be very careful. Don't worry, sir. I'll take care. என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, அதனால பயம் இல்ல சார். குட். அப்புறம் நம்ம ஆபீஸ்ல இருந்து கேமராமேன் கிட்டி, சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் ராகேஷ் அண்ட் ஆங்கர் அர்ச்சனாவையும் கூட கூட்டிட்டு போங்க. பட் நீ எதை செஞ்சாலும் ரொம்ப கவனமா செய்யணும். ஷூர் சார். எனிவேஸ், டேக் கேர். பை. குட் லக். Thank you, sir. சாகசமானதே நட்புடன் பாயணமே, வெற்றியின் வாசமே வாழ்வினில் வீசுமே.
நம் நட்பு புரிந்திடுமே. சாகசமானதே நட்புடன் பயணமே, வெற்றியின் வாசமே வாழ்வினில் வீசுமே. தாயே மகமாயே காட்டு மாரியா தாயே Guys, it's getting late. வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. Move fast. எனக்கு கண்ணா பண்ணனு கண்டு ராகேஷ், சீக்கிரம் வா. வந்துட்டேன். Hey guys, come on. Guys, இந்த ஏரியா ஷூட் பண்ணனும். ப்ளீஸ் கோ தட் சைட் நா. ஓகே. வாங்க அந்த பக்கம் போய் உட்காரலாம். இன்ட்ரோடக்ஷன் இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். சிட்டி கேமரா ரெடியா? Archana, are you ready? Yeah, ma'am, I'm ready. Go for take. Yeah, sure. Rakesh, sound ready? ரெடி மேடம், ரெடி. ஆங்கர் மாதிரி பெரிய ஆளா வர வேண்டியவனே இப்படி சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி என்ன சவுண்ட் கொடுக்கற? மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணாதீங்க மேடம். Okay, கேட்ச் ready. பண்ணிட்டு இருக்கேன். பாஸ் என்ன டாக்குமெண்ட்ரி இது? இது ராம்புரம், மோஸ்ட் வாண்டட் அண்ட் டேஞ்சரஸ் பிளேஸ். நக்சலைட்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க, கொள்ளைக்காரங்க இருக்கிறதா சொல்றாங்க, இன்னும் சில பேர் பேய் இருக்கிறதா கூட சொல்றாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்க தான் இங்க வந்திருக்கோம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இது வரைக்கும் இங்க வந்த யாரும் உயிரோட திரும்பி போனதே இல்லையா? பாஸ் சாகரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எது நடக்கும் எது நடக்காதுங்கிற விஷயத்த போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும். வா. ஓகே. இவங்கெல்லாம் நம்மள போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்களோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப எதை பத்தி சொல்ல போறேன்னு தெரியுதா? நான் இப்ப எங்க இருக்கேன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? ராம்புரம். ராம்புரம்னு சொன்னதுமே உங்களுக்குள்ள பயம் ஏற்பட்டிருக்கும். பயப்படுற மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த இடத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயங்கரமானது. அந்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்காக நாங்க ஒரு தொகுப்பா எடுத்து வழங்க போறோம். இப்ப நான் உங்களுக்காக இந்த ராம்பூர் காட்டுக்குள்ள முதல் அடி எடுத்து வைக்க போறேன். இவ்ளோ அழகான ஒரு இடத்தை பயங்கரமான இடம்னு சொன்னா யாராலையும் நம்பவே முடியாது. அச்சச்சோ, எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஏதோ சவுண்ட் கேக்குதே. ஒருவேளை மனப்பிரமையா இருக்குமோ? நாங்க உங்களுக்காக தான் இந்த இடத்துக்கு தைரியமா வந்திருக்கோம். ஏன் கத்துற? என்ன சார் சத்தம் இது? You continue. எங்களுக்கு எதுவும் ஆகாதுங்கிறதுல முழு நம்பிக்கை இருக்கு. இது எல்லாமே போய் நிரூபிக்கதா எங்க டீம் இங்க தைரியமா வந்தாங்க. பண்ணாரி மாரியத்தா. Is it breezy? கேமரா ஆஃப் பண்ணியா? சொல்றது புரியல உங்களுக்கு? எல்லாம் தேவ பண்ணிக்கிறது முதல்ல யார் கேட்டீங்க? வீரப்பன் திரும்பி வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? This is restricted area. Excuse me. எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரியும். புரியுதுல? அப்புறம் எதுக்கு கேமரா தூக்கிட்டு எல்லாம் இருக்க வந்தீங்க? இதெல்லாம் சுத்தி பார்க்க டூரிஸ்ட் பிளேஸ் நினைச்சீங்களா? செத்து போயிருவீங்க எல்லாரும். ஹலோ சார், ஜாலியா சுத்தி பார்த்து இங்க வெகேஷனை என்ஜாய் பண்றதுக்காக நாங்க வரல. நாங்க வந்திருக்கிறது எஸ்எஸ் நியூஸ் சேனலுக்காக. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. முதல்ல இங்க இருந்து எல்லாம் போங்க. இல்ல சார், நான் சொல்றது ஏன்னா தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நாங்க ஏதாவது ஒரு இடத்துல ப்ரோகிராம் பண்ணிட்டு போயிட போறோம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணா, ஹார்ட் அட்டாக் வந்துரும். டென்ஷன் ஆகாம அவங்க பாட்டுக்கு கேமரா எடுத்து ஷூட் பண்ண வந்துட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ என்ன பாத்துக்கறது? சிட்டி, இந்தாங்க ஹோம் மினிஸ்டரோட பெர்மிஷன் லெட்டர் இது. நாங்க இங்க வந்திருக்கிறது டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்றதுக்காக. சரிங்க மேடம், உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இது ரொம்ப மோசமான இடம். நல்ல வார்த்தையே பேச மாட்டானே. இங்க ஒரு டென்ட் கட்டி தங்கிக்கங்க. ஆனா காலையில யார் உயிரோட இருப்பீங்க இருக்க மாட்டீங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இங்க பாருங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். என்ன ஆக போறாங்களோ? Come on
ஆன் गाइस வாங்க லெட்ஸ் போலாம். கோ இட்ஸ் காமன் இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் நடக்கும் தான் கம் இப்படி எல்லாரும் அமைதியா இருந்தா எப்படி? ஏதாவது பாட்டு பாடலாம்ல? டேய் நீ ஏதாவது ஆரம்பிடா. ஏய் ஆட்டமா தேரோட்டமா ஏய் நோட்டமா சதிராட்டமா ரொம்ப நாளாக உன்னத்தான் எண்ணித்தான் ஆடுறேன் உன் கண்ணை தேடுறேன் ஏய் ஆடுறேன் ஏய். ஏய் சம்பா சூப்பர். சம்பா சம்பாதா அம்மா பொண்ணு ரம்பா तुझे देखा तो ये जाना सनम प्यार होता है दीवाना सनम तुझे देखा तो ये जाना सनम போன்னு சொல்றேன்ல प्यार होता है दीवाना सनम இப்ப நான் பாடுறேன். காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாதே காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே மம்பட்டி என் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு படை மம்பட்டி என் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு இந்த மம்பட்டி என் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாதே காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே எப்படி டார்லிங் கம் கம் டார்லிங் ஓ நீயே போய் பாடு 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 அழகிய லைலா என்ஜாய் பண்ணுங்க அது இவளது ஸ்டைலா ஸ்டாப் இட் गाइस என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எதுக்காக ஆடிட்டு இருக்கீங்க இது என்ன ஆர்கெஸ்ட்ராவா ஆடுனதெல்லாம் Okay, okay. போதும் சீக்கிரம் போய் படுங்க இதே சரி வா. ஹேமா வாங்க வா போலாம். ஷால் வி மூவ் டைம் ஆச்சு வாங்க பாஸ் ஓகேடா இங்க ரொம்ப குளிரா இருக்குல்ல அதுக்கு தான் நான் இருக்கேன்ல சொன்ன பேச்சை கேட்காம இங்க வந்துட்டீங்க. என்னால என்ன பண்ண முடியும்? எல்லாம் உங்க தலையெழுத்து. இதுக்கப்புறம் அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். ஆஹா எதை பார்த்தாலும் இந்த காட்டுல டெரரா இருக்கே இந்த காட்டுக்கு எதுக்காக கூட்டமா வரும்போது என்னைய கூட்டிட்டு வந்தாங்க தெரியலையே எப்படியாவது காலையிலக்குள்ள இந்த காட்டுல இருந்து எஸ்ஆயி ஊருக்கு போய் ஆத்தாவுக்கு தேங்காய் உடைக்கணும் அங்க சேனல்ல போய் உக்காந்து ஒரே இடத்துல வேலை பார்க்கணும் என்னையா இது தலையெழுத்து ஐயோ கண்ணை காட்டுற உனக்கும் யாரும் இல்ல கண்ணு சரியில்லாத எனக்கும் யாரும் இல்ல இப்படி ஆயிருச்சு நம்ம நிலைமை தாயே காட்டு மாறியாச்சா ஐயோ காப்பாத்துங்க ஏய் எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டே வர இங்க பாரு கிட்டி இந்த காட்டுக்குள்ள என்னென்னமோ இருக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது திரும்புற பக்கம்லாம் என்னென்னமோ சவுண்ட் கேக்குது சவுண்டா ஏன் கிட்டி இங்க பேய் உண்மையிலே இருக்கா 100% கன்ஃபார்மா இருக்கு ஐயோ செத்து படைய தாத்தா பாட்டியெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுறாங்களே நான் என்ன பண்ணுவேன் யார் வாயிலே நல்லது வாயை மூடிட்டு தூங்குடா என் பையன் இங்க அம்மா காமாட்சி அம்மா மீனாட்சி அம்மா எங்கம்மா இருக்கீங்க உடனே கிளம்பி வந்து உங்க பவர் எல்லாம் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு நெருங்கி வாங்கம்மா இந்த கன்னி பையனை வந்து காப்பாத்துங்கம்மா வாங்க அம்மா தாயே மகமாயே சீக்கிரமா கிளம்பி வாமா ஏய் ஏன் மேல மேல பாத்துக்கிட்டு இருக்க வெதர் ரொம்ப நல்லா இருக்கு மழை வரும்னு நினைக்கிறேன் இப்போ நான் ரெடி நீயும் ரெடி தானே எஸ் ஐ அம் ரெடி
வெயிட் 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 கொஞ்சம் இரு கொடை எடுத்துட்டு வந்துடுறேன். ஹேய் கொடையா? கொடை எதுக்கு? ஒருவேளை மழைக்கெல்லாம் வந்து உனக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா வெயிட் ஃபார் மினிட், நான் இப்போ வந்துடுறேன். ஓ நோ, மழைக்கெல்லாமா நீ பயப்படுவ? ஓ ஷிட். போச்சு. ஹேய் அவசரத்துக்கு எதுவும் கிடைக்காது. இன்னைக்கு அவ்வளோதானா? ஐயோ, இப்படி தனியா தவிக்க விட்டுட்டாளே. ஓ லைலா பிரதர், உருண்டுகிட்டே இருக்கிறீங்க, தூக்கம் வரலையா? என்ன பண்றது பிரதர், லவ் மனசுக்குள்ள எப்ப வந்துச்சோ தூக்கெல்லாம் போச்சு. இப்படி தூக்கத்தை கெடுக்கிற லவ் உனக்கு தேவைதானா? மூட கெடுக்காத. இது வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? பண்ணி பாரு, அப்பதான் என்னோட தவிப்பு உனக்கு தெரியும். நீயும் தூங்க மாட்ட. ஐயோ வேண்டாம்ப்பா, நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்ன கெடுக்காத. இந்த லவ் எல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த சனியை எனக்கு வேணாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. லவ் பண்ணி பாரு, சூப்பரா இருக்கும். நீயே லவ் பண்ணி நாசமா போ. பாப்போம். வாவ் லைலா, உன்னோட ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். சீ வாய் மூடு, உனக்கு என்ன இருக்கோ அதான் எனக்கும் இருக்கு. ஹலோ மேடம், எல்லாம் ஒண்ணுதான். ஆனா மூக்கு மொழிய மட்டும் எல்லாருக்கும் வேற வேற. நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க. 2 பேரும் வாய் மூடி தூங்குங்க.
அந்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்காக நாங்க ஒரு தொகுப்பா எடுத்து Is it breezy? இது எல்லாமே போய் நிரூபிக்கதா எங்க டீமுக்கு தைரியமா வந்திருக்கு. பயப்படுற மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த இடத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயங்கரமானது. அந்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்காக நாங்க ஒரு தொகுப்பு போறோம். யாரு? யாரு? யார் அது? யாரு? யாரு? யாருன்னு சொல்லுங்க. யாரு? யாருன்னு சொல்லுங்க. சத்யா! Cool. It's me. I'm sorry. I'm sorry. Hey, sorry. Sorry. பாறைகளும் இந்த அழகான அருவியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்காக தான் நாங்க இங்க இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட நாள் ஆரம்பமாகுது. இது வரைக்கும் எந்த விதமான நெகட்டிவ் சிச்சுவேஷனும் ஏற்படல. இவ்வளவு அழகான இடத்துல அசம்பாவிதங்கள் நடக்கும்னு எங்களால நம்பவே முடியல. பாக்குற உங்களாலையும் நம்ப முடியாது. எங்களோட இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த இடம் மிகப்பெரிய சுற்றுலா தலமா
ஆஹா, எப்பவும் என் மனசுக்குள்ள துள்ளி ஓடுற மான்குட்டி இன்னைக்கு தனியா மாட்டிக்கிச்சு. மேடம், நான் ஒண்ணு கேக்கட்டா? கேளு. ஒண்ணு இல்ல, உங்க கூட யாருமே ஜோடியா வரலையா? எது கேக்குற? யாரும் மாட்டலன்னா நான் வந்து மாட்டிக்கலான்னு தான். ஏய், என்ன பத்தி என்ன நினைக்கிற நீ? இந்த அர்ச்சனாவை அவ்வளவு ஈஸியா வளைச்சு போட முடியாது. அதுக்கெல்லாம் தனி திறமை வேணும். அப்படி திறமை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அர்ச்சனா சொந்தமாவா. ஓ, இதுல அவ்வளவு இருக்கா? சொல்றது புரிஞ்சுதா? இதுகிட்ட யாரு சிக்கி சின்னாப்பனம் ஆக போறானோ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு, ஓ ஓ. விட்டா என் ஆளையே சுட்டுட்டு போயிடுவான் போல இருக்கே. இவங்கிட்ட கவனமா இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் நான் நினைக்கிறேன். உடம்பு சூடாகிக்கிட்டே இருக்கு. நோ நோ நோ. கம் ஆன் டார்லிங். என்னாச்சு? வேண்டாம், இங்க பாரு. லைலாக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். Please, ப்ளீஸ் miss பண்ணாத. ப்ளீஸ். இன்னைக்கு ராத்திரி. ஆர் யூ ஷூர்? யா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. யூ நாட்டி. லைலா, உன்னை சுத்தி சுத்தி வந்து கடைசியா இப்ப காட்டுக்குள்ள வந்து நிக்கிறேன். ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ், ப்ளீஸ். No. ப்ளீஸ். என்னாச்சு? தருண்! தருண்! ஏய் காவியா, என்னாச்சு? Are you okay? என்னாச்சு? தருண்! என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க கூட்டிட்டு போலாம். எல்லாம் விழுந்துட்டேன். மெதுவா வா. பொறுமையா வா. சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரான இடத்துல தான் வந்திருக்கு. நேற்று மிஸ் ஆன சான்ஸை இன்னைக்கு எப்படியாச்சும் ஓகே பண்ணிடணும். வந்துட்டியா சோனா? எங்க தேடியும் காணோம். நல்லா தேடி பாத்தியா? அவ இங்க தானே இருந்தா. தருண்! நாம இப்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எல்லாரும் போய் தேடலாம். ஓகே, கம் லெட்ஸ் கோ. ஓகே, வாங்க. கீழ போய் தேடலாம். தருண்! 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 நீ எங்க இருக்க? தருண்! நீ எங்க இருக்க? தருண்! டோன்ட் வரி லைலா, அவன் இங்கதான் எங்கேயாவது வழி தவறி போயிருப்பான். அவன் என்ன சின்ன பையனா வழி தவறி போறதுக்கு? காய்ஸ் ரிலாக்ஸ். இவ சொல்றதும் சரிதான். அவன் வந்துருவான். மேடம், நான் சொல்றத கேளுங்க. இங்க சகுனம் சரியில்லை. எல்லாரும் வந்து இந்த தாயத்தை வாங்கி கட்டிக்கங்க. ஏய் சவுண்ட், உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. ஆஹா, என் வேலையை பார்க்க சொல்லி எனக்கிட்டே சொல்றியா? இருடி, இன்னைக்கு நீ மாட்ட.
ருத்ரமா பத்திரமா இருக்க சொன்னா எனக்கு கல்யாணம் வேற ஆகல. இவனை வேற ஆளை காணும். என்ன கருமமோ கொடுமை. கைஸ், இங்க ஏதோ அனிமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. நாம இங்க இருந்து போயிடலாம் வாங்க. லைலா, தருண் வர வரைக்கும் இங்கே இருக்கலாமே. பாரு, நம்ம இங்க இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பு இல்ல. தருண் ஒருவேளை நம்மள தேடி போயிருக்கலாம்ல. நாம இங்க இருக்கிறது டேஞ்சர். என்ன கொடுமடா இது. தூ, ஏதோ பேய் படத்துல வர மாதிரியே நம்ம வாழ்க்கை ஆயிடுச்சு. பாஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு இருக்க ஆப்பு. ஐயோ ஆப்பா. பாஸ் என்ன பாஸ் பீதியை கிளப்புறீங்க? எனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் கூட ஆகலையே. நீங்க இங்க இருந்து உயிரோட போனா எல்லாம் ஆகும் பாஸ். வாங்க. ஐயோ, அடுத்த மாசம் பொண்ணு பார்க்க வேற போனமே. அத்தா எப்படியாவது எனக்கு பொண்ணு விட்டு கொண்டு போய் சேர்த்துரு. தள்ளி விட்டுட்டாலே தெரியல. ஐயோ, என் கல்யாண கனவுலையே முடிஞ்சிடும் போல இருக்கு. ஐயோ கடவுளே, உன் புள்ளையை எப்படியாவது காப்பாத்து. வர இரியா. சொன்ன நில்ல. ரிலாக்ஸ். கூல். வரலாம். டோன்ட் வரி. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. கண்டிப்பா அவன் டென்ட்டுக்கு வந்திருப்பான். ரிலாக்ஸ் சொன்னா. அவன் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் முக்கியம். ஒருவேளை அவன் ஃபால்ஸ்ல இருந்து வரலன்னா? அத பத்தி எதுவும் தெரியல. நம்ம கிட்ட இருக்க ரேடியன்ஸ் ஸ்ப்ரே வச்சு நம்ம எல்லா இடத்துலயும் மார்க் பண்ணிட்டே போலாம். ஒருவேளை அந்த மார்க்க வச்சு அவன் நம்மள தேடி வரலாம். தருணுக்கு அது ஈஸியா இருக்கும். நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னையா இது? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், இந்த காட்டுக்குள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்குன்னு. யாராவது கேட்டீங்களா? இப்ப ஜஸ்ட் ஷட் அப் ராகேஷ். சும்மா உளறிக்கிட்டே இருக்காத. வாங்க போலாம். வாங்க. வா சொன்னா. வா. गाइस யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. சீக்கிரமா நம்ம டென்ட்க்கு போய் சேர்ந்துறலாம். பாத்து வா. ஓகே சாரி. ஐயோ மேடம், இங்க ஷூட் பண்ணலாமா? இங்கயா? லொகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ராகேஷ், ராகேஷ் உன்னதான். சீக்கிரம் சவுண்ட் பண்ணு. இந்த ஃபீல்ட கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. எல்லாரும் அந்த பக்கமா போங்க ப்ளீஸ். கேமராமேன் ஷாட் வைக்க போறாரா? என்ன பண்றது? தருண் வேற மிஸ் ஆயிட்டான். ராகேஷ், சவுண்ட் ரெடியா? ரெடி மேடம், ரெடி. பெருசா என்னமோ ஜுராசிக் பார்க் படம் எடுக்க போற மாதிரி தான். பாஸ், இந்த சிச்சுவேஷன் வச்சு பாக்கும்போது ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுது. நிச்சயம் இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு எங்க டீம்ல இருந்து ஒரு ஆளை காணோம். எங்க எல்லாருக்குமே இது ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. மனுஷனுக்கு பயம் வந்துட்டா வெறும் கயிறு கூட பாம்பு மாதிரி தான் தெரியும். அத தைரியமா ஃபேஸ் பண்ணா பாம்பு கூட ஃப்ரெண்டா மாறிடும். ஸ்ப்ரேவை ஒரு மார்க் மாதிரி அடிச்சிட்டே வந்திருக்கோம். சிட்டி, அது அவருக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் நினைக்கிறேன். ஹியூமன் சைக்காலஜி பிரதர். இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் தப்பு. something is wrong with you. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. everything is all right. அதுக்காக நாங்க கடவுளுக்கு ப்ரே பண்றோம். காணுமா? ஆமா. இவன் எங்க போனா? சோனா 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 கத்தறத பார்த்தா ரெண்டாவது விக்கெட்டும் போயிருச்சு போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? சோனா அவ காணாம போனா.
சோனா 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 டோன்ட் வரி we are with you இங்க பாரு don't worry don't cry we are with you don't cry ஆத்தா மாரியாத்தா எட்டுக்கு வந்துட்டோமே கதை கந்தலாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாம வழி மாறி வந்துட்டோம் இன்னைக்கு நைட் இந்த காட்டுக்குள்ள தான் நாம தங்கி ஆகணும் ஏய் லூசு என்ன என்னடி பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்க இருந்தோம் நம்ம எல்லாரும் செத்தோம் யாரும் போக முடியாது சாவு கன்ஃபார்ம் எனக்கு கல்யாணம் ஆகல ராகேஷ் கூல் டவுன் எப்படியாவது காப்பாத்துமா இவன் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ் பாருங்க இந்த இடத்தை விட்டுட்டு நாம போனோம்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க ஏய் என்ன அமைதியா இருக்க சொல்ற என் தருண் என்ன ஆனான்னு இன்னும் யாருக்குமே தெரியல ஆனா இப்போ நீ அமைதியா இருக்க சொல்றியா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க யாரோ நம்ம கிட்ட விளையாடுறாங்க அது யாருன்னு கண்டுபிடிப்போம் லைலா இவன் என்ன புது கதை சொல்ல போறானோ எஸ் ஓகே ஃபைன் இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த இடத்துல தான் தங்க போறோம் நாம எல்லாரும் ஒண்ணா இருந்தா ஒண்ணு ஆகாது இங்க ஃபயர் கேம்ப ரெடி பண்ணிக்கலாம் சோ திஸ் இஸ் தி ரைட் பிளேஸ் டு ஸ்டே தங்க நிச்சயம் ஃபயர் என் வயித்துல ஃபயர் ஏறிடுது எனக்கு தாண்டா தெரியும் இவங்களுக்கு என்ன ஏன் சோமண்ண இவங்கெல்லாம் காட்டுக்குள்ள போயிருக்காங்களே உயிரோட வருவாங்களா வந்தா பாப்போம் அவங்க தான் நம்பலையே நேரடியா பார்த்தாங்கன்னா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வருவாங்க இந்த காட்டை விட்டு உயிரோட போறதுக்கு வாய்ப்பு இல்ல காலையில 6 மணிக்கு பொழுது விடியறதுக்குள்ள அவங்கள தேடி ஒரு பெரிய ஆபத்து வரத்தான் போகுது சத்யா மூட மாத்த ஹே காய்ஸ் எல்லாரும் ஏன் இவ்ளோ சீரியஸ் மூட்ல இருக்கீங்க ரிலாக்ஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம எல்லாரும் தூங்காம கண்ணு முழிச்சிருந்தா போதும் ஹலோ பாஸ் எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது கொடு இந்த அப்படி ஓகே இங்க பாருங்க நீங்க பயப்படுற மாதிரி இங்க எந்த பிரச்சனையுமே இல்ல நீ கொஞ்சம் டோரை மூடுறியா உனக்கு லவ் தவிர வேற எதுவும் தெரியாது உனக்கு லவ் பண்ற பொண்ணு பக்கத்துல இருக்கறனால உனக்கு எந்த கவலையும் இல்ல இங்க பாரியா கிட்டி நானும் வந்ததுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எதுவுமே பேச மாட்டேங்கிற திங்கிற வாயில ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியா ஏய் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் வேலை செய்ய வந்தாச்சுல மூடிட்டு வேலையை பாரு ஓஹோ உனக்கு என்ன கவலை நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்க என் மனசுக்குள்ள இருக்கிற குறையே வேற இங்க நடக்கிற விளையாட்டுல ஏன் விக்கெட்டையும் நான் இழந்துட்டேன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணாம புள்ள குட்டிகளை பார்க்காம போய் நிறுத்துறியா உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தது நான் தானே அதனால உங்களுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு பொறுப்பு நான் தான் உங்க பொறுப்பு துவரம் பொறுப்பெல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க ஒரு மனுஷனோட கல்யாண ஃபீலிங் நீங்களா என்ன ஒரு போக்கு அம்மா தாயே மகமாயி இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் எங்களை காப்பாத்துமா என்னடா இது எலுமிச்சை பழம் உருட்டுட்டு போகுது எங்க போகுது ஆத்தா எங்கம்மா கூட்டிட்டு போற ஆத்தா இந்த எலுமிச்சை பழம் வழியா எனக்கு ஊருக்கு போறதுக்கு வழி காட்ட ஆத்தா என்னடா எகிரி ஓடுது இது லெமனா இல்ல எனக்கு வந்த யமனான்னு தெரியலையே ஐயோ செத்த பொணம் எல்லாம் இங்க தனித்தனியா தொங்குதே
அந்த மரத்துல ஒண்ணும் இல்ல. வரவே இல்லையா? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. தேவையில்லாம பயப்படாது, ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் ஆகாதா? இவரு சொல்லிட்டாரு. ராகேஷ், என்னாச்சு ராகேஷ்? ப்ளீஸ் யாரும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நாம தைரியமா இருக்கணும். என்னடி, உன்னால நம்ப முடியலையா? நான் என்ன சாமியாரா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு? முடிஞ்ச அளவுக்கு தொடாம இருக்கணும்னு தான் பார்த்தேன், முடியல. என்னடி பண்ண சொல்ற? என் கண்ணு முன்னாடி அரைகுறையா அலைஞ்சா டெம்ட் ஆகாம என்ன பண்ணுவேன்? உன்னை அனுபவிக்காம விட மாட்டேன்டி. என்னடி என்ன ஏற்றி வச்சியா? உன்னை சும்மா ஐயோ, கேப்பே விட மாட்டேங்கிறானுங்களே. ஐயோ, என்னப்பா நடக்குது இங்க? சோனா, கிட்டி, சோனா, சிட்டி, சோனா, 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 சிட்டி, சிட்டி, சோனா, சோனா. Hey guys, வாங்க வாங்க வாங்க. தருணா, தருண், அங்கேடா மரத்தை பிடிச்சி நிக்கிறான். போஸ் கொடுத்து நிக்கிறேன் பாரு. கூப்பிட்டுட்டே இருக்க, அமைதியா நிக்கிற. டேய் தருண், எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? தருண் எப்படி பண்ண? தருண் என்னாச்சுடா?
என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும் இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். என்ன ஆகி போச்சு லைலா? இனிமே என்ன ஆகணும்? சும்மா இருந்தவங்கள இந்த ப்ராஜெக்ட்காக நான் என்ன கூப்பிட்டேன். சாரதே உன்னை எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் எழுந்திருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. இனிமே என்னென்ன நடக்க போகுதோ? ஒவ்வொருத்தவங்களா மிஸ் ஆயிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். லைலா, இதெல்லாம் நீ வேணும்னே பண்ணல. வேற யாரோ பண்றாங்க. முதல்ல நீ அழறத நிறுத்து லைலா. இங்க பாரு, இங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. நிச்சயமா எல்லாரும் வந்துருவாங்க. நீ கொஞ்சம் தைரியமா இரு லைலா. நீ தைரியமா இருந்தாதான் நாங்க எல்லாரும் தைரியமா இருப்போம். Don't cry. ஆர்மில போய் சேர்றானே எங்க அப்பா சொன்னாரு. அங்கேயே போய் சேர்த்திருக்க. ஐயோ ஐயோ, துர்கா பரமேஸ்வரி தாயே, அங்காளம்மா பரமேஸ்வரி, எங்கம்மா இருக்கீங்க? தேவையில்லாம பயந்து சாகாத. நம்மள பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் இப்படி நம்மள பயமுறுத்திட்டு இருக்காங்க. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவன. என்ன பண்ணுவ? என்னையா பண்ணுவ? ஏய், நீ நினைக்கிற மாதிரி அவனை வெட்டி போட்ட முடியாது. பேய்டா, அது பேய். நம்ம யாரையும் உயிரோட விடவே விடாது. இங்கேயே ரத்தம் கக்கி சாக போறோம்டா. இங்கே சாக போறோம். பயந்து சாக. தாயே காப்பாத்து. லைலா, லைலா, சத்யா, 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 லைலா, சத்யா, சத்யா, அவ கூட தான் இருக்கா. காவ்யா, காவ்யா, லைலா, சத்யா, சத்யா, அங்க இருந்து தான் சத்தம் வருது. நாம அங்க போய் பார்க்கலாம். அவங்களுக்கு நிச்சயமா எதுவும் ஆகி இருக்காது. அர்ச்சனா, காவ்யா, காவ்யா, அர்ச்சனா, காவ்யா, இது பேய் சவுண்டா. ஐயோ, ஏய், என்ன அப்படி பாக்குற? என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்கிட்ட எலுமிச்சம்பழம் இருக்கு, தாயத்தை இருக்கு, ருத்ராட்ச மாலை இருக்கு, கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏய், என்ன எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் திரும்பி அப்படியே பாரு. எதுக்கு நான் திரும்பி பார்க்கணும்? திரும்பி பாரு. யாரா திரும்ப சொல்ற? நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். திரும்பி பாருடா. யாரா திரும்ப சொல்ற? ஐயா ஐயா ஐயா, அநியாயமா செத்து போயிட்டானே. கத்தியில குத்து வாங்கி கட் அவுட் மாதிரி நிக்கிறானே. அர்ச்சனா, அர்ச்சனா,
கிடக்குறான். வாய மூடுன்னு கத்துவான். அவன் தொண்டையிலேயே சொல்லிட்டாங்களே. சிக்ஸ் பேக் வச்சிருக்கியா, நான் என்ன பண்ணுவேன்? அர்ச்சனா கூட என் கண்ணு முன்னாடி செத்துட்டா. ஓகே பி காம், டோன்ட் வரி. அமைதியா இரு. இல்ல லைலா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, தைரியமா இரு. வா போலாம். இந்த காட்டுல எங்க திரும்பினாலும் இருட்டா இருக்கு. சத்யா, எல்லாரும் எங்க போறீங்க? இந்த மார்க்கம் நடத்தா தெரியுதா? ராகேஷ், எங்க இருக்க? ராகேஷ், யாரு யாரு இது? யாரு இது? யாரு? ராகேஷ், யாரு இது? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்லு. பின்னால வந்து பயமுறுத்தாத. நான் ஒன்னும் பயப்படுறதுக்கு ராகேஷ் இல்ல. தைரியம் இருந்தா நேர்ல வந்து பாரு. நேருக்கு நேரம் மோத வந்திருக்கேன். வேண்டாம், கிட்ட வராத. என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சத்யா, சிக்ஸ் பேக் வச்ச பேய் நான் பார்த்தேன். அதோட வேலை தான். அது நம்ம யாரையும் உயிரோட விட போறதா தெரியல. அது ஒரு டேஸ்டான பேய் மாதிரி தெரியுது. அதை என் 2 கண்ணு ஆள நான் பார்த்தேன். அது பொம்பளைங்களை மட்டும் இல்ல, ஆம்பளைங்களையும் விடாது போல இருக்க. ஓகே, யாரும் குரூப்பை விட்டு தனித்தனியா போக வேண்டாம். எல்லாரும் ஒண்ணாவே இருக்கலாம். ஓகேவா? போங்க. சத்யா, கையை அழுத்தி போடு. மேடம், என்ன தனியா விட்டு போகாதீங்க. என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. பாலமடி எல்லாரும் சேர்த்து போலாம். என்னடா இது? காட்டுக்குள்ள டெட்டா போச்சு. என் கதை முடிய போகுது. கண்ணி கழியாமே போய் சேர போற. ஆத்தா, என்ன கடைசி வரைக்கும் காப்பாத்தாம விட்டுட்டீங்களே. அமைதியா இருங்க. ராகேஷ் ப்ளீஸ், நம்ம யாருக்கும் எதுவும் ஆகாது. கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். அமைதியா இரு ப்ளீஸ். எதுவும் ஆகாதுன்னு எல்லாருக்கும் சமாதி கட்டிட்டியடி. நம்ம கூட வந்த எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நம்ம 3 பேர் மட்டும் தானடி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கோம். கடவுளே, பயப்படாத ராகேஷ். அமைதியா இரு. காம் டவுன் ராகேஷ் ப்ளீஸ். டேய்,
யாரா நீ? உனக்கு என்னடா ஆச்சு? சாகர நேரத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்க? லைலா அதோ ரேடியம் ஸ்ப்ரே. நாம அத ஃபாலோ பண்ணனா நம்ம டென்ட்க்கு போய் சேர்ந்துறலாம். கம் லெட்ஸ் கோ கம். லைலா நான் திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. சத்யா லைட்ட நேரா காட்டுறா. ஐயோ முப்பாத்தாம்மா, முண்டக்கண்ணி அம்மா, ஜகதாம்பா, முண்டக்கண்ணி அம்மா, ஆத்தா மாரியாத்தா, யாராவது ஒருத்தராவது வந்து என்ன காப்பாத்துக்கமா. உங்களுக்கு எவ்வளவு பூஜை பண்ணிருப்பேன். உன் பிள்ளைங்க அணுவா செத்துக்கிட்டு இருக்கேனே. உங்க பிள்ளை யாராவது வந்து காப்பாத்துக்கமா, காப்பாத்துங்க. என்கிட்ட எலுமிச்சை பழம் இருக்கு, இந்த மாதிரி தாயத்தை இருக்கு, உத்ராட்ச மாலை இருக்கு. உன் பார்த்தா என்கிட்ட பலிக்காது. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என் பக்கத்துல வராத. நான் ஒரு பாயும் புலி. என் பக்கத்துல வந்தா அம்மா என்னடா முரட்டடி அடிக்குது. எதுக்குடா என் மேல கைய வச்சா? யாரா நீ? யாரு நீ? காடு தாக்காதா? லைலா அங்க பாரு. மெதுவா மெதுவா. வான் தந்த தேவதை இவளோ பூமியில் வந்தவளே, நான் பேரின்பம் பெற வேண்டி மண்ணில் உதித்தவளே. வான் தந்த தேவதை இவளோ பூமியில் வந்தவளே, நான் பேரின்பம் பெற வேண்டி மண்ணில் உதித்தவளே. உன் தேகம்
சிலை போலே சிலையாகிட நின்றேனே நான் உன்னில் என்னை கண்டு மனமயங்கி திளைப்பேனே உன் எழிலாலே உயிர் வாழும் வரமதை பெற்றேனே வான் தந்த தேவதை இவளோ பூமியில் வந்தவளே நான் பேரின்பம் பெற வேண்டி மண்ணில் உதித்தவளே பூந்தோட்டமே வண்டாகி தேன் உண்ண வரும் நாட்டமே அன்பே அமுதே எழிலே நிலவே மலரே முகிலே வெயிலே நிழலே உன்னை தழுவும் வேளை மோக அம்பு பாயும் கங்கை வெள்ளம் பாய தீரும் தாகமே இன்பராகமே வான் தந்த தேவதை இவளோ பூமியில் வந்தவளே நான் பேரின்பம் பெற வேண்டி மண்ணில் உதித்தவளே உன் திருக்கோலமே என்னோடு வந்தாய் நீ ஊர்கோலமே வாரதியே வானின் மதியே மலரும் கலையே புலரும் மொழியே நாதலயமும் நீதான் கீதநயமும் நீதான் சுரங்கள் தந்த தேகம் சுகங்களானதே அரங்கமானதே வான் தந்த தேவதை இவளோ பூமியில் வந்தவளே நான் பேரின்பம் பெற வேண்டி மண்ணில் உதித்தவளே உன் தேகம் சிலை போலே சிலையாகிட நின்றேனே நான் உன்னில் என்னை கண்டு மனமயங்கி திளைத்தேனே உன் எழிலாலே உயிர் வாழும் வரமதி பெற்றேனே அவளை பார்த்ததுக்கு அப்புறம் அவனால சும்மா இருக்க முடியல. அந்த பொண்ணோட அழகு அவனை மயக்கிடுச்சு. அவ பேர் லக்ஷ்மி, அந்த ஊர்ல இருக்கிற புரோகிதரோட பொண்ணு. அவ அழகில் அவன் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டு பொண்ணு குளிக்கிறத திருட்டு தானே பாப்பேன். வாங்கப்பா, நம்ம லட்சுமி குளிக்கிறத இவன் பாத்துட்டாப்பா. இவனை வெட்டி கூறு போடுங்கடா. இனிமே இவன் இந்த ஊர்ல இருக்க கூடாது.
என் பொண்ணை தொட்ட இவன் கைய உடைங்கடா. நம்ம ஊர்ல வேற எவனுக்கும் இந்த தைரியம் வரக்கூடாது. நம்ம ஊர் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறவங்களுக்கு எல்லாம் இதான் கதை. இவனை தூக்கல மாட்டி நெருப்ப வச்சு கொளுத்துங்கடா. உடம்பு போச்சு. உடம்ப உடைச்சிட்டீங்களா? உடம்பு போச்சு.
லக்ஷ்மி லக்ஷ்மி என்னாச்சுமா என்னாச்சுமா சொல்லுமா லட்சுமி என்னாச்சுமா என்னாச்சு லட்சுமி 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 சாந்தா என்னாச்சுமா சாந்தா ஐயோ கடவுளே என்னமா ஜோனுக்கு எல்லாரும் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த துஷ்ட சக்தியை அழிக்காம நான் விட போறதில்ல. இனிமே எதுவும் நடக்க விட மாட்டேன்.
சக்தியின் சொரூபமான இந்த திரிசூலத்துல மந்திரத்தோட சக்தி நிறைஞ்சிருக்கு. முக்கியமான விஷயம், மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். புறப்படுங்க. ஓம் சண்டிகாயை நமஹ. त्र्यम्बकं यजमाहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उपारुकमिव बन्धना मृत्योर्मुक्षीरमामृता त्र्यम्बकं यजमाहे कालिकायै नमः. उपारुकमिव बन्धना मृत्योर्मुक्षीरमामृता எந்தவித மந்திர தந்திரங்களும் எனக்கு முன்னாடி நிக்காது. त्र्यम्बकं यजमाहे सुगन्धिं पुष्टिवर्धनम् அழிக்க முடியலனாலும் பரவாயில்ல. இந்த காட்டை விட்டு நீ வேற எந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஓம் ஸ்ரீம் துர்கா பரமேஸ்வரி. இந்த ஊர்ல இருந்த மயான அமைதி என்ன பயமுறுத்துச்சு. அந்த ஊர்ல இருந்த எல்லா வீடுகளும் பூட்டப்பட்டு இருந்தது. ஆனா என்ன எந்த சக்தியாலையும் தடுக்க முடியல. இந்த மயான அமைதிக்கு பின்னால இருக்கிற பிரச்சனையை சந்திக்க நான் தயாரான. ஐயா, அந்த பிரேதாத்மாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது எங்க கேக்குறீங்க? அந்த பிரேதாத்மாவால எங்க ஊரே நாசமா போச்சுங்க. அந்த பிரேதாத்மா மனுஷ ரூபத்துல வர்றதே இல்ல. தெய்வ சக்தி மூலமா அதை சம்காரம் பண்றதுக்கு பல ரிஷி முனிவர்கள் வந்தாங்க. ஆனா அது எதுவும் பண்ண முடியல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி பல கதைகளை கேட்டதுக்கு அப்புறமும் நான் தைரியமா காட்டுக்குள்ள வந்தேன். தெய்வ ஸ்வரூபமான அந்த திரிசூலத்து மூலமா அந்த துஷ்ட சக்தியை அழிக்கணும்னு நினைச்சேன்.
எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள் என்னோட அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வரப்போற சந்ததிகளுக்கு இதை நான் எழுதி வைக்கிறேன். நான் பார்த்த அந்த கொடூரனை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். புராணப்படி அந்த துஷ்ட சக்தியை அழிக்க இந்த திரிசூலத்தால மட்டும்தான் முடியும். தெய்வ அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இந்த புத்தகத்தை உங்களால படிக்க முடியும். நிச்சயமா அவனை அழிக்க முடியும். ஓம் நம சிவாய. லைலா, அவர் எழுதின இந்த புக் இங்க இருக்குன்னா நிச்சயமா அந்த திரிசூலமும் இங்கதான் இருக்கணும், அந்த மரமும் இங்கதான் இருக்கணும். சீக்கிரமா வா, போய் கண்டுபிடிப்போம். உடனே போனோம். வா சீக்கிரம், கம். சத்யா, 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 என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் ஆகல, லேசா அடிபட்டுச்சு. எழுந்துரு சத்யா. இந்த திரிசூலத்தால தான் நல்லது நடக்கணும். இந்த திரிசூலம் எங்க இருக்குன்னா அந்த மரம் இங்கதான் இருக்கும். சீக்கிரமா அது எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அது அழிச்சு தீரணும். இந்த திரிசூலம் குழந்தைய ஆகணும். லைலா, இந்த திரிசூலத்தை அந்த மரத்துல குத்தணும். விடி, விடாத. நீ எதை செஞ்சாலும் ரொம்ப கவனமா செய்யணும். செத்து போயிருவீங்க எல்லாரும். சத்யா, என்னால எத்தனை உயிர்
காலையிலேருந்து சவாரி கிடைக்காம காட்டுக்குள்ளே வந்துட்டான். இங்கே என்ன சவாரி கிடைக்க போகுது? என்ன கரடி நிற்குது? ஆட்டோ வேணுமா? எங்கே போனோம்? சென்னைக்கு போகணும்.